அம்மா மீனா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. உன்னோட நன்னடத்தையை பாராட்டி 14 வருஷ ஆயுள் தண்டனைய 10 வருஷமா குறைச்சி உன்னை விடுதலை பண்ண உத்தரவுமா. இன்னையோட உன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். இந்தாமா, உன்னோட உடமைகள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கமா. பாரு, இறங்கி வாடி. ஒரு ஐஸ் குடியா? உனக்கா? இந்த தரமாட்டமா? தாயா தரமாட்டேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிக்க, ஒரே ஒரு ஐஸ் குடியா? என்னம்மா நீ என்ன வம்புல மாட்டி விட்டுற போல் இருக்க. தரமாட்டேன்னு ஆளை விடுமா, நான் வியாபாரத்தை பாக்கணும். இப்ப நீ குடுக்கல, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா கிட்டயா? என்னம்மா இதுக்கு போய் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு குடுமா. இந்தாம்மா. அப்பா, தெரியுதா? ரைட் ரூட் ராமசாமி, ஊருக்குள்ள ராங் ரூட்டும்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தெரியுங்க. அப்புறம் அம்மனுக்கு ஐஸ் கொடுத்த? தெரியாம கொடுத்துட்டேங்க. ஏண்டா, தெரிஞ்சும் கேவல சாக்கரியம் ஐஸ்கிரீம் என் பொண்ணு கொடுத்துக்கிற இல்லையா? அதை அவ சாப்பிட்டு அவளுக்கு தொண்டை கட்டிக்கணும், என்னை அப்பான்னு கூப்பிட முடியாம போயிடணும். அது ஒரு சந்தோஷம், அப்படிதானே? ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லையே. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு சொல்லிதான் நான் அப்பவே தரமாட்டேன்னு சொன்னேங்க. உங்க பேர சொன்னாங்க, பயந்து போய் கொடுத்துட்டாங்க. பயந்து போய் கொடுத்துக்கிறீனா உனக்கு எவ்வளவு திமிர்றா? அப்பா அப்பா வேண்டாம். பணக்கார புத்தி காட்டாதான் இந்த பரதேசிகள புத்தி வரும். இனிமே ஐஸ் கொடுக்க மாட்டேயா? ஐயா ஐயா, கொடுக்க மாட்டேயா? ஐஸ் பாலுவா? தம்பி, இது என் சொந்த பிரச்சனை. இது எல்லாம் நீ தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். எந்திரி அரசு. அப்படியா? அப்ப உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் காட்டுறேன். ஏய்,
ஏங்க எடுத்தம்மா நேத்தம் பொண்ணு தனியா சந்தைக்கு போயிருக்கிறா, கூட போகாம எங்க போயிருங்க? இல்லைங்க, எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனனுங்க. ஏன் நீயும் உங்க ஒப்பனை சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடிக்க போறீங்களாக்கு? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கிறேன்? என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போகணும், கூடவே வரணும் சொல்லிருக்கிறேன். இனிமேல் என் பொண்ணு தனியா போனா சட்டியா நீ வச்சுட்டுயா. இங்க பாரு மீனா, உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லியிருந்தா நான் வீட்லயே ஐஸ் பேட்டரி வச்சு கொடுத்துருப்பேன். இனிமேல் ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடறத நான் பார்த்தேன். கொப்பனா இருக்க மாட்டேன். டாடின்னு கூப்பிடுங்க. ஏய். பிட் அடிச்சுனுங்க. அதெல்லாம் கொப்பங்கிட்ட வச்சுக்கோ. இதுக்கு தான் சொந்தக்கார பிள்ளைங்களை வீட்டுல வச்சு கூடாங்கிறது. நீ சாப்பிடுமா. என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி வந்து நிக்கிற? நீங்க பாட்டுக்கு சந்தையில ஆளுகளே விட்டு விட்டுங்க ஆயா உட்காந்துட்டு சாப்பிடுறீங்க. நம்ம ஆளுகள்லாம் பால் அடிச்சு நொறுக்கிட்டாங்களா? நீங்க வேற. நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கிருப்பான். என்னடா சொல்ற? பாலுகிட்ட அடி வாங்க முடியாம நம்ம ஆளுகள்லாம் ரவுடி தொழில் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டானா? பின்னு பின்னு விட்டால. பாலு உண்மையிலேயே ஒரு வீரன். நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு? ஆமா, ஒரு சின்ன பப்பாவை இடுப்பு தூக்கி வச்சு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதனாலதான்டா ஒண்டிமுத்து சின்ன வயசுல இருந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, செத்தாலும் வவ்வாலு தான் பிடிய விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி நீங்க செத்தாலும் உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்டயே அவன் முறைக்கிறான்னா அவன் சும்மா விடக்கூடாது. ஆமாண்டா ஒண்டிமுத்து, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். வச்சிட்டேன். வாங்க, கை கால கழுவிக்குங்க. கழுவுங்க. இந்தாங்க தொடச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏய் நீ சுமாரி. டேய் சந்தையில நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா? அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? யார் சொன்னா? ஸ்டார் டிவில. டேய் ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதா? எவன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணி நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்துட்டீங்க பாருங்க. அது தாண்டா மகனே நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. பாத்தியாமா, உன்னை கட்டிக்கிட்டாலும் என்ன பெத்துக்கிட்டு அவஸ்தையா கேட்டு சும்மா இருக்கே. நானே டேய் நான் உனக்கு நீ அவன்கிட்ட மாட்டி விட திட்டினா அப்பதான் மாட்டி விடுவேன். டேய் அவர்கிட்ட என்ன வெட்டி பேசி பேசிக்கிட்டு உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? என்ன? கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே அவனை வெட்டி பேச்சு பேச்சு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேலை என்னாச்சுன்னு போய் பார்த்து வர சொல்லு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் வரும் இருக்காங்க, வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா. ரொம்ப முறுக்காங்க, மீச கையில வந்துட போகுது. டாய் வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க ராமசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேங்க. நாட்டு நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஐயா சன்ரைஸ் சன்செட்ல கரெக்ட் டைத்துக்கு வந்து போயிட்டு இருக்குதுங்க. நீங்க ஊருக்கு வந்து கேள்விப்பட்ட உடனே முக்கியமான வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டுங்க. ஆமா, ஏதோ சேர்மன் சீட்டை. ஆமாங்க, அந்த சேர்மன் சீட் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. உங்களை தான் நம்பி இருக்கிறேங்க. நிறைய பேர் வந்து மோதுறாங்க. ஐயா மோதிரங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசாரி வச்சு சேர பண்ணி கொடுத்துருங்க. அந்த சேர்மன் சேர் மாத்திரம் எனக்கு தானுங்க. ட்ரை பண்ணுவோம். ஐயோ ட்ரை பண்ற முயற்சி பண்றேன்னா சொல்லாதீங்க. நெஞ்சு ரப்பர் பந்து மாதிரி துடிக்குதுங்க. உங்களால முடியுங்க ஐயா, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க, பண்ணிடுவோம். நம்பிக்கையில தாங்க மாலையோட வர்றேன். டாடி எப்படி அடி வந்தீங்க? ஏண்டா நான் வெளியூர் போயிருக்கும் போது நீ கொஞ்சம் வீட்டுல இருக்க கூடாதா? தோப்பு வரைக்கும் போயிருந்தேன் டாடி. சொல்ல மறந்துட்டேன் ராமசாமி, என் பையனை தெரியுமில்ல? ஐயோ நல்லா தெரியுங்க. தம்பி தெரியும் இருக்காங்க. ஒண்ணு தம்பி சேர்மன் சீட் விஷயமா ஐயாவோட பேசிட்டு இருந்தேங்க. பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்க. டேடிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா பண்ணிடுவார். தர்றேன்னு சொல்லிட்டாருங்க தம்பி. நீங்க எங்க வெளிய புறப்பட்டு இருக்குதுங்க? சொல்லுங்க, வேலை கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பரவாயில்ல ராமசாமி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க தம்பி, வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வாங்க. அண்ணோ கொஞ்சம் இருங்கண்ணோ, வயிறு இட்ட தண்டி இருக்கு, சாப்பிடறதுக்கு இவ்வளவு போறீங்க? டேய் நீ பரமசிவம் கழுத்து இருக்கிற ஸ்னேக், அப்படிதான் பேசுவேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு உரைக்காது. எனக்கு தேவையில்லை சேர்மன் சீட்டு. என்கிட்ட எவனாவது முறத்தான் வச்சிருவேன் வேட்டு. அண்ணா என்னன்னா கிறங்கி போயிருக்கீங்க. வாங்க சோறுங்களா, வாங்க வாங்க, உண்டுகிட்டே பேசலாம். வாங்க வாடா. ஏய் அது என்ன அப்படி குத்து குத்து மருந்த சந்தன மாதிரி ஆடுறா? அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போரா போச்சு.
எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எதுக்கு கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் சேர்த்து போயிருவா. இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு. குறாதா? ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். ஏன்டா கோழி மூட்டுற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இது என்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. குறாதா? என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊத்திடுவாங்க. ஏமா அவன் கேட்கறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டானா விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. பாலு, யோ பாலு, பாலு நிலையா ஒன்னதான். என்னம்மா கூப்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? என்ன பாலுக்காரரு, பால் கொடுக்க போறீங்களா? ஆமா, வீட்டுக்கு வீட்டு பால் ஊத்தாம என்ன பாத்தீங்களா ஊத்துறேன்? என்னம்மா என்னைக்கு இல்லாம எந்த கேள்வி கேக்குறீங்க? நான் கேட்கணும்னு நினைச்சா கேட்டுடுவேன். அம்மா, பால் என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா சுத்தமான பாலுமா? சுத்தமான பாலுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்துமா கிண்டலுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எனக்கு இந்த லிட்டர் கணக்குல வேணாம், அப்படியே மொத்தமா வேணும். அப்படியே வா. ஏன்னா எனக்கு இந்த பாலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பால் இல்ல பால். யோ, நான் அப்படித்தான் சொல்வேன். வரட்டா பாலு? அம்மா பால் அது கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு. சார் போஸ்ட். மா போஸ்ட். என்ன யாரையுமே காணும்? யாராவது இருந்தா லெட்டர் கொடுத்துட்டு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கலான்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லையா? யோ, இது பிச்சைக்காரன் மரவன். சாரி, அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். மீனு, மீனு, ஏமா மீனு, உன்னை எங்க தர இங்க உட்காருக்க? வாங்க தம்பி, என்ன வேணும்? மீனா? ஆமா, என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்க, வளைச்சு பிடிச்சு வாங்கிடுறேன். கெண்டை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, வெறா மீன் இருக்கு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? எந்த மீனா இருந்தானம்மா நல்ல மீனா கொடுங்க. எல்லாமே நல்ல மீன் தான். சந்தேகமா இருந்தா தொட்டு பாரு கண்ணு. ஆஹா, நான் விலைக்கு வாங்காம எதையும் தொடறது இல்ல. நீ என் தங்க மாச சில இதுல இருக்க, அதை வாங்காதுக்கு முன்னாடியே அதை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு வாங்காமே போட்டு போயிருங்க. ஏன் பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. என்ன பாட்டி, மீன் ரொம்ப துள்ளுது. அது வெறா மீன் அப்படித்தான் சொல்லும். கழுத்தை பிடிச்சி அமுக்குனா சரியா போகும். அமைக்கிறோம். ஏன் பாட்டி, கெண்ட மீன்ல செதில் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு. 2 வாரம் சேர்த்து வரதான் சரியா போகுது. வாங்கிட்டு போய் உரசம் வருவானா? ஆமா, கிலோ என்ன விலை? விளையாதுக்கு கேட்டுக்கிட்டு ஓ மீன் ஆச்ச அள்ளிவிட்டு போறாச்சா? அப்போ எல்லாத்துலயும் சேர்த்து 2 கிலோ கொடுங்க. அப்பாடா, விக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து இந்த மீன் உனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கு. ஆமாமா. இந்தாங்க பாட்டி, வச்சுக்கோங்க, நான் வர்றேன். பாட்டி, மீன் வாங்க காசு இருக்கான்னு கடவுள சொல்லுங்க. காசு இருந்தா மட்டும் எதையும் வாங்கிட முடியாது. எதுக்கும் கொடுப்பன வேணும். உனக்கு ஒரு பால்காரன், எனக்கு ஒரு மீன். மகராஜ நல்லா சொல்லிட்டு போறப்பா. ஓஹோ, நான் அன்னைக்கு பால்காரனை வச்சு வம்பு பண்ணதுனால இன்னைக்கு மீன்காரை வச்சு வம்பு பண்றியா? பாக்கலாம். வாங்க சார். மீன் மீன் மீனா? மீனான்னு கேட்டேன். மீன் மீன் பார்த்து வெட்டி குழம்பு வைக்க போறாங்க. வெட்டி குழம்பு வைக்க போறாங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா, மத்தியானம் சாப்பிட வந்திருக்க. ஆமா, எனக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா? வரலையே. இன்னைக்கு வரலையா? பாலு, நீ கவர்மெண்ட் வேலைக்கு மனு போட்டு வேலைக்கு ஆர்டர் வந்துடுச்சான்னு கேட்கறதே வேலையா வச்சிட்டு இருக்க. என்ன பண்றது? கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது காட்ட கையில பிடிக்கிற மாதிரி. இருந்தாலும் முயற்சி வீண் போகாது. சரி, நான் வரேன். ஒரு 50 ரூபா விடு. போஸ்ட் வந்துச்சான் கிடதுக்கா? கடனாத்தான். கடனா? கடனாத்தான். தரேன் தரேன். இந்தாங்க, வர்றேன்.
கட்டுக்கட்டா மணி ஆர்டர் பணத்தை கொடுத்தாலே டீ குடிக்க ₹1 கொடுக்காது இந்த ஊர்ல. கேட்ட உடனே ₹50 பணத்தை கடனா கொடுத்துட்டு போறான். இந்த நல்ல மனசுக்காவது அவனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட்